நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொள்ளது பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காலங்களில் நமக்கு வெண்புள்ளி அதீதமாக ஃப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கும். பல பேர்த்துக்கு ஒரு சிலர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இதை கண்ட்ரோல் படுத்திருப்பீங்க. இந்த டைமில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் இளவயதிற்கும் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு சிலர் குணமாகலாம். ஆனால் பெரும்பாலும் நண்பர்களுக்கு இது பரவாமல் தடுத்துட்டாவே பாதி வெற்றி. இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. தடுத்து நிறுத்துங்க. மழைக்காலம் குளிர்காலம் இந்த வெயில் முடிஞ்சு வரும்பொழுது ரிசல்ட்டு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ கையில் இருக்கிறது என்னான்னு உங்களுக்கு தெரியும். நொங்கு. இந்த நொங்கு நமக்கு எப்படி ஸ்கின்னுக்கான ஒரு பேக்கப் சப்போர்ட் கொடுக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த காணொலி. தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, எளிமையாக நம்ம கடந்து போயிடுவோங்க. நொங்கு ஓகே குளிர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம மாற்றுக்கருத்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. உண்மையிலே இந்த வெயில் காலத்துக்கு அதனால தான் இயற்கை நொங்கு சாப்பிடு, தர்பூசணி சாப்பிடு, வெள்ளரிக்காய் சாப்பிடு, இளநீர் குடின்னு சொல்லி அதீதமாக குளிர்ச்சி சார்ந்த பானங்களை உருவாக்குது. ஓகேங்களா? இயற்கை பானம் இதில் அந்த அளவுக்கு நீர் சார்ந்து தான் கட்டமைப்பு இருக்குது. அது தாண்டி குளிர்ச்சி. ஓகேங்களா? இப்போ நம்ம பச்சை தண்ணி குடித்தாவே உடம்பு குளிர்ச்சி ஆயிருமா அப்படின்னா அதுவும் ஆக தான் செய்யும். ஆனால் இந்த வெட்டை சூடுன்னு சொல்லுவாங்க, சிறு வயதுலேருந்தே ஹீட்டாக பாடி வச்சுக்கிட்டு செய்கிற தொழிலும் ஹீட்டு, இந்த தூக்கங்கிறது, இதுமாரி வரக்கூடிய இந்த மன உளைச்சல், இதுமாரி வரக்கூடிய இந்த காரணத்தினால ஏற்படக்கூடிய இந்த சூடு தான் வெட்டை சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மலம் போனாலும் எரிச்சலாக இருக்கும், யூரின் போனாலும் எரிச்சலாக இருக்கும், வெக்கையாக வேர்த்து அப்படியே அது ஒரு எப்படி சொல்லணும்னா நெருப்புலேயே வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? அதுமாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சட்டுன்னு தணிக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு பானம்னா அது நொங்கு சர்பத் எடுத்துக்கலாம். நொங்கு அப்படி டேரெக்டாக சாப்பிட்லாம். நொங்குகளில் உள்ள அந்த பதநீர் எடுத்து குடிக்கலாம் நொங்குக்கு முன்பு. ஓகேங்களா? அந்த பதநீர்லேருந்து ஆசைப்படக்கூடிய பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பனை வெல்லம் அப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் குளிர்ச்சி சார்ந்தது. இதில் குறிப்பாக பனை மரத்தில் பல நன்மைகள் உண்டு. அதில் நம்ம சரும பாதிப்புக்கு என்னங்கிறது நான் ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். நம்ம இதோடைய கலர் தன்மையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கருப்பு, அப்போ தோலையும் கருக்க வச்சிருமா அப்படின்னு ஒரு சிலர் கூட இதை நம்பலாமா வேண்டாமா நீங்கள் யோசிப்பீங்க. கருப்பாக இருந்தால் தோலுக்கு நல்லது, வெண்மையாக்கிறது எல்லாமே தோலுக்கு ஆகாது, சாப்பிட்ற மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகுவீங்க. ஓகேங்களா? கருப்பு உண்மையிலேயே நம்ம தோலுக்கான ஒரு ஊட்டச்சத்து தான், அதில் மறக்கவே முடியாது. அதை தான் நானும் இப்போ முன்வைக்கிறேன். இது ஒரு சிலர் மூட நம்பிக்கையாக நீங்கள் நினச்சாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு சில உதாரணத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளும் போது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? இப்போ கருவேப்பிலை சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. எதற்காக? கண் நல்லா தெளிவாக தெரியும், கண்ணுக்கான ஒரு ஊட்டச்சத்து தரும், முடி கருகருன்னு இருக்கும், முடி கொட்டாது அப்படிங்கிறாங்க. கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரே கனெக்ட் தான், முடிக்கும் தோலுக்கும் ஒரே கனெக்ட் தான். இது ரெண்டுக்குமே இந்த கருமைச்சத்து தோற்பு கசப்பு தன்மை கொண்ட உணவுகள்லேருந்து தான் அதோடைய ஊட்டச்சத்தை எடுக்குது. அது தாண்டி இப்போ கேரட்டு கண்ணுக்கு நல்லதுமாங்க, அதேமாதிரி தான் கேரட்டு ஸ்கின்னுக்கும் நல்லது, சன்லைட்டு கண்ணுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. ஓகேங்களா? அப்போ கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்குங்க. அதில் குளிர்ச்சி அப்படிங்கிறது கண்ணுக்கு தான். ஏன்னா உடம்பு ஹீட் ஆகிறவங்களுக்கு கண் எரியும், கண் சார்ந்த பாதிப்புலாம் வரும், முடி கொட்டும். இதெல்லாம் தனித்து இதுமாரி பாதிப்பு வராமல் தடுக்கிறது தான் குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி கருமை சார்ந்த உணவுகளையும் வளவளப்பு தன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ கருப்பு அதோடைய கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கருவேப்பிலை பழம் கருப்பு, அதோடைய தலை பச்சை. ஓகேங்களா? நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா பல்லு காரையாட்டாகும், தோற்பு தன்மை அதிகம் உண்டு, அதுதான் தோலை கருக்க வைக்கும். இப்போ தோற்பு தன்மை கொண்டது எல்லாமே நமக்கு மெரூனாகும், அதீதமாக போனால் கருத்து போகும். அதாவது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் வெட்டி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மெரூனாக மாறும், அடுத்தது ரொம்ப கருத்தே போயிடும். அதுக்கான தன்மை ஊட்டச்சத்து இதில் உண்டு. தோலுக்கும் அதேமாதிரி தான். இதை சாப்பிடும் போது நமக்கு தோலை கருக்க வைக்கலாம். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்தளவுக்கு கருப்பாக இருந்தாங்க, கட்டுடலாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுமாரி நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டது தான், நேச்சுரல் காய்கறி கீரைகள் எடுத்துக்கிட்டது தான், விற்க வெயிலில் வேலை செய்கிறது தான், மனக்கவலை இல்லாமல் கள்ளங்கவலை இல்லாமல் வாழ்ந்தது தான். இதுமாரி நம்ம அடிக்கிட்டே போகலாம் நலன் சார்ந்த தகவல்களை. இப்போ இந்த கருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம கருவேப்பிலை பழம் கருப்பு, மணத்தக்காளி கீரை பழம் கருப்பு, மணத்தக்காளி கீரை பச்சை, அந்த கீரையை சாப்பிடும்போது உடம்பு குளிர்ச்சியாகும். இதுலேயும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வேப்பிலை டேரெக்டாக எடுத்துக்கோங்க. வேப்பிலை அதீத கசப்பு. நீங்கள் அதை வேப்ப எண்ணெயை பயன்படுத்துவாங்க. நம்ம முன்னோர்கள் தேங்காய் எண்ணெய் கண்டது கிடையாது தலைக்கு. ஓகேங்களா? என்னன்னு ஒன்று தடவுனது அந்த முன்னோர்கள் நமக்கு பெண்கள் வேப்பெண்ணெய் தான் தடவுவாங்க. முடி கருகருன்னு தோல் கருகருன்னு ஆகும், முடி கொட்டது கிடையாது, முடி நீளமாக வளரும். அதன் பிறகு பட்டிக்காட்டு பெண்ணு வேப்பெண்ணெய் தடவி இருக்கிறா, ஸ்மெல்லு வருது, நவுந்து போ, அப்படியே ஒரு படத்துடைய கட்டமைப்பு, அதை தாண்டி விளம்பரங்களுடைய தாக்கங்கள்,
தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டு இப்போ தேங்காய் எண்ணெயும் சுத்தமானதாக எடுக்கிறதில்ல. அது தேங்காய் எண்ணெய் தண்ணி ஜெல்லுன்னு போயிட்டாங்க. எண்ணெய் வச்ச முகத்தில் வந்து இறங்கி கருத்து போகுதுன்னு சொல்லி முழுக்க எண்ணெய் வைக்கிறதையும் கூட விட்டுன்னுட்டாங்க. எண்ணெய் குளிர்ச்சி ஓகேங்களா, நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லா தலைக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செய்யாமல் விட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறேங்க ஓகேங்களா. சரி, நம்ம அப்படியே டாபிக் நான் வந்து மாறி போகிறேன். கருப்புக்கான ஒரு கண்டென்ட்டு சப்சா வித கருப்பு ஓகேங்களா, தோலை கருக்க வைக்கிறது, அதையும் நம்ம கருப்பை உணரலாம். அதை தாண்டி இந்த பனைமரத்தோடைய முக்கியத்துவம், இந்த கருப்பு மெலனின்காக பனைமரம் கசப்பு தோற்பு சார்ந்த சத்துக்களை தேடி வேர்களை வந்து பயணிக்க வைக்கும். பனைமரத்தோடைய வேர் எவ்வளோ தூரம் பயணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பனைமரம் அருகாமையில் வேப்ப மரம் இந்த தோற்பு சார்ந்த எந்த ஒரு மரத்தையும் வளர விட்டுரும். இன்னும் சொல்லப்போனால் பனைமரத்தில் ஆலமரமே வளரும். அதுக்கான தன்மை, அதாவது நிலத்தோடைய கனெக்ட் இல்லாமல் பனைமரத்தில் உள்ள அந்த பாஞ்ச், காற்றுல வரக்கூடிய மண் துகள்கள், இதை பயன்படுத்தி காக்கா குருவிகள் போடக்கூடிய விதைகளை பனைமரத்தில் விழுகும்போது அந்த கேப்பில் பனைமரமே வளரும். அதன் பிறகு தான் அது வந்து நீண்டிட்டு வந்து பூமியோடைய கட்டமைப்பு உருவாக்கும். ஆரம்ப கட்டத்தில் விதைகளை வந்து பனைமரத்தோடைய அந்த எப்படி சொல்கிறது தண்டு அதை உருவாக்கும் ஓகேங்களா. பார்க்கலாம், நீங்கள் ஒரு சில இடங்களில் பார்க்கலாம். இந்த பனைமரத்தில் உள்ள அந்த கருப்பு தன்மைக்காக கசப்பை அது வந்து வேப்ப மரத்துலேருந்து அந்த வேர்கள் வந்து பிணைஞ்சி பயணிக்கும் போது அதிலேருந்து இந்த ஊட்டச்சத்தை எடுத்து தோலை கறக்க வைக்கும். நம்ம இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சோம்னா வெள்ளாட்டுக்கறி எதுக்கு சாப்பிட சொல்கிறாங்க, மருத்துவர்களாகட்டும் நாமளாக இருக்கட்டும். வெள்ளாட்டுக்கறி உங்களுக்கு வந்து வெண்புள்ளியை பரப்பி விடாதுன்னு நம்ம சொல்லுவாங்க. அது எதற்காகனா தேடி அது கசப்பு தோற்பை தான் சாப்பிடும். குறிப்பாக கீழே நெல்லி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆடுனா அது வெள்ளாடு தான். அதை சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் தர மாட்டேது. ஏன்னா நம்ம டேரெக்டாக கசப்பு எடுத்தால் ஒரு சிலருக்கு அது வந்து பாடி ஏற்றுக்க மாட்டேங்குது. அது இன்றைக்கி உள்ள ஹைப்ரிட் உணவுகளும் மருத்துவத்தோடைய கழிவுகள் உடம்பில் இருக்கிறதுனாலையும் ஆங்கில மருத்துவத்துடைய பயணிக்கிறதுனால நமக்கு வந்து அதை ஏற்றுக்கல. அப்போ வெள்ளாடு சாப்பிட்டு அதோடைய டோஸை குறைச்சி நமக்கான ஒரு முறைகளை கன்வே பண்ணுது. இப்போ வெள்ளாட்டுக்கறி சாப்பிட்டாவோ வெள்ளாட்டுக்கறி ஈரலோ அல்லது ஆட்டு மாட்டு சாப்பிட சொல்லுவாங்க ஓகேங்களா. இது அந்தளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொண்டது. அப்போ வெள்ளாடுடைய முடிகள் எந்தளவுக்கு கருகருன்னு இருக்கிறதுக்கு அது எந்தளவுக்கு கசப்பு தோற்பு சாப்பிடுதுன்னு புரிஞ்சுக்குங்க. செம்மறி ஆடு ஏன் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உடலில் வந்து கட்டமைச்சு கருப்பாக மாற்றிக்கலன்னா அதோடைய பிற்கள் நார்மலாக அருகம்புல் சாப்பிடும், அதிகபட்சமாக க்ளவுஸில் கோரைகள் சாப்பிடும், கடலக்கொடி சாப்பிடும், அவ்வளோதான். ஆனால் வெள்ளாடு வேப்பலை உட்பட கிளநல்லி புளியும் இல்லை, கொடுக்கா புளியில் அது சாப்பிடாதே கிடையாது. குட்டி பூண்டு எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அவள் அதுவும் குளிர்ச்சி தரக்கூடிய பூண்டுகள்லாம் சாப்பிடும் பெரும்பாலும். இப்போ அதை நம்ம சாப்பிடும்போது மெலனின் கன்வே ஆகுது. ஆடு மாடுக்கு எப்படி கசப்பு தோற்பு சாப்பிட்டா அது தோலை கறக்க வைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பயணிக்குது. அதுமாரி பனைமரமும் தன்னுடைய உடலை, பனைமரத்தோடைய உடல் பார்த்துருப்பீங்கள, கருத்து இருக்கும். அதேமாதிரி பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய கசப்பு தோற்பு நீர்களாகட்டும் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி கரெக்டான முறையில் நொங்குக்கு அனுப்பும். அதுக்கு தான் பதநீர் நீர் குடிக்க சொல்லுவாங்க. நல்லா கருத்த உடம்பாக இருப்பாங்க, கல் சாப்பிட்டா கருத்த உடம்பாக இருப்பாங்க, குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் அமையக்கூடும். துவர்ப்பு பணம் கிழங்குலேருந்து நீங்கள் துவர்ப்பு பண்ணலாம். இந்த பணம் நொங்கை கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தம்பி சாப்பிட்டா ஓகே, அந்த தோலோடு நீங்கள் நோண்டி சாப்பிட்ணும். உங்களை அதேமாரி இதுமாரி பணம் பிஞ்சா நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி. இதை வந்து மோப்பீர் வராமல் தடுக்கிறதுக்கு, வேர்க்கூறு வராமல் தடுக்கிறதுக்கு வெயில் காலங்களில் இதை வந்து வெட்டி முகத்தில் நீங்கள் தடவுனீங்கன்னா வேர்க்கூறு சற்றுன்னு ஒரு நாளில் காணாமல் போயிடும். படத்தாமரைக்கு எப்படி போய் நம்ம மெடிக்கல்லையோ டாக்டர் அன்றைக்கோ ஒரு க்ரீம் வாங்கிட்டு வந்து போட்டு அது வந்து குணமாகறாங்களோ அதுமாதிரி நேச்சுரலாக நீங்கள் வந்து வெயில் காலங்களில் வேர்க்கூறு வரக்கூட தோல் சார்ந்த சரும பாதிப்புகள் எதுவும் இருந்தாலும் படத்தாமரையை கூட காணாமல் பண்ணோம்னா நொங்கு தண்ணியை நீங்கள் அது மேலே பூசலாம், அல்லது சோத்து கத்தால ஜெல்லை பூசலாம், அப்படி இல்லைன்னா குப்பைமேனி சாறு எடுத்து அது மேலே தடவலாம். இதுமாதிரி குளிர்ச்சியை நோக்கி நம்ம வந்து மேல் ரீதியாகவும் உள் ரீதியாகவும் பயணிக்கலாம். அதில் துவர்ப்போடு நீங்கள் வந்து நொங்கு சாப்பிட்ணும். அந்த நொங்கில் மேல் உள்ள வெள்ளைத்தோல், இது நீங்கள் நொங்கு வெட்டி ரோட்டோரமாக விற்பாங்க. அந்த தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அந்த நொங்கோடு சேர்த்து அப்படி தோலோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா துவர்ப்பு தன்மை கன்வே ஆயிடும். நொங்கோடைய அந்த குளுக்கோஸ் குளிர்ச்சி, வளவளப்பு தன்மை கொண்டதெல்லாம் குளிர்ச்சிமாங்க. இளநீர் பாலாட குளிர்ச்சி, சோத்து கத்தால குளிர்ச்சி, சப்சா வித, பாதாம் பிசின் மற்றும் நொங்கு, அதாவது இந்த வளவளப்பு தன்மை கொண்டதெல்லாம் குளிர்ச்சியாக கன்வே ஆகும். இந்த கசப்பு தோற்பு சார்ந்த உடலை கட்டமைச்சு வச்சுக்கிறதுனால அது எடுக்கக்கூடிய கசப்பும் இதில் தான் வந்து சார்ந்து வரும். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பசுமாட்டு பால் நீங்கள் வந்து குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க, இங்கே ஒரு விசப்பூண்டுன்னு ஒன்று உண்டு. சீமவளம் கருவல் மாரி அனைத்து காணிகள்லையும் இந்த பூண்டியும் பார்க்கலாம். இது அந்தளவுக்கு விவசாயத்தை பாதிக்கும். இந்த பூண்டை வந்து ஒரு நல்ல பிற்களோடு இது கலந்து வந்து ஒரு மாடு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அந்த மாடு கறந்து பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா கசக்கும் ஓகேங்களா. அந்த பால்லையே மாட்டுப்பால்லையே அது வந்து ட்ராவல் ஆகி வந்து நமக்கு வந்து அதோடைய இம்பேக்ட் தருது. அப்போ இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஹைப்ரிட் உணவுகளும் அதீத கெமிக்கல் உணவுகளும் அளவுக்கு மிஞ்சி நம்ம சாப்பிடும் போதும் தவறாக செய்வதும் கறியே நமக்கானது கிடையாது. அந்த காலத்தில் வந்து காய்கறி கீரைகள் மூலியமாகவே கறிகளான ஊட்டச்சத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஹைப்ரிட்டும் பல உணவுகள் இன்றைக்கி மருந்து ஆர்கானிக் உணவுகளோட விட்டமின்ஸ் இழந்ததுனாலையும் ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறனால நம்ம புரதத்துக்காக, அயனுக்காக,
கறி, முட்டை, பால் இதுமாரி வந்து டக்கு ஸ்மெல் தரக்கூடிய பொருட்கள் நம்ம சாப்பிட்டுருக்காங்க. இது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆயிடுச்சு. ஆனால் அதீதமாக எடுக்க வேண்டாம், அது எப்போ எடுக்கணும், யார் எடுத்துக்கக்கூடாது, எந்த அளவு வரைக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதல் கொண்டு வந்துட்டால் போதும், உங்களை நீங்களே தற்காத்து கொள்வீங்க. நொங்கு கருத்த உடம்பை மேனியை நமக்கு மாற்றும். நொங்கை அதீதமாக பயன்படுத்துங்க. கிடைக்கிறதே ஒரு 3 மாதம் தான், அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இயற்கை வேலவன். நன்றி, வணக்கம்.